இதில் குறிப்பாக வந்து இந்த சபரிமலை யாத்திரை நம்ம மேற்கொள்கிறவங்க எல்லாருமே சாமியுடைய பல்வேறு ஸ்பீச் கேட்டிருப்பீங்க. இந்த சேவூர் மண்ணில் வந்து இதை நடத்தணும் அப்படிங்கிறது எங்களுடைய ரொம்ப நாள் ஆசை. என்னுடைய குருசாமியுடைய ஆசையும் அதுதான். இன்னொருக்கான வரவேற்கும் தர்வாசா ட்ரஸ்டின் சார்பாக ஐயப்பன் ஆலயத்தினுடைய நிறுவ காரணமாகவும் இருந்து இன்று இந்த இவ்வளவு பெரிய கும்பாபிஷேகத்தை ஆன்மீகத்துடன் எம்பெருமான் ஸ்ரீ பாலசாஸ்தா ஐயப்பன் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு விழாவிற்கு எங்களுடைய அழைப்பனை ஏற்று இங்கு வந்துள்ள பந்தலராஜா மற்றும் அரவிந்த சுவாமி மற்றும் அகில பாரத ஐயப்ப சேவா சங்க சென்ட்ரல் செக்ரட்டரி கொய்யம் ஜனார்தனன் பிரசாந்த் மற்றும் திருச்சூர்லிருந்து வந்துள்ள ஸ்ரீதர் சுப்பிரமணியம், எங்களுடைய அழைப்பணி ஏற்று வந்துள்ள மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எங்களுடைய தமிழாசான் காக்கு சுபாச்சலமையா அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சுவாமியே ஹரிஹர சுதனானந்த சித்தனையனையப்ப சுவாமியே உக்ர பிரதாப வியாக்ராதிரூட சிப்ர பிரசாதி பகவானையனையப்ப சுவாமியே என் குலதெய்வமாம் வன்புலி வாகனம் பம்பையில் பிரசன்னனையனையப்ப சுவாமியே பந்தள பூபபாலன் கருணாவருணாலயன் அரசியல் குலசங்கீசனையனையப்ப சுவாமியே கீர்த்தி பிரச்சண்ட பானு வாஞ்சித காமதேனு சோமசேகர சூர்மையனையப்ப சுவாமியே தஞ்சமென்பார் மனசஞ்சலம் தீர்த்தருணும் வஞ்சிமலை மகாராஜன் நெஞ்சு புகழ் குளத்தூரான் நஞ்சுண்டார் வரமகரையனையப்ப சுவாமியே. எல்லாம் வல்ல சுக்குருநாதனுடைய அளவில்லாத அனுகிரகத்தினால இந்த ஒரு மகத்தான ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. பொதுவாகவே இந்த கார்த்திகை மாதம் வந்துட்டாலே நம்மளுக்கெல்லாம் ஒரு மனசில் ஒரு உற்சாகம் வந்துடும், சந்தோஷம் வந்துடும். எப்பவுமே வேலைக்காக சொல்லுவோம், இந்த சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் எப்போ பிறந்த நாள் வரும்னு நாளை எண்ணிக்கிட்டே இருக்கும். ஸ்கூலில் வந்து எனக்கு இன்னும் 10 நாளில் எனக்கு ஹாப்பி பர்த்டே வரப்போகுதுன்னு குழந்தைகள் எண்ணும். குழந்தைகளுடைய வழக்கம். டெய்லி ஷிஃப்ட் வேலைக்கு போகிறோம், என்ன பண்ணுவோம், அப்பாடா எப்போ வெள்ளிக்கிழமை வரும், சனி ஞாயிறு லீவ் வரும்னு அவன் நாளை எண்ணிட்டு இருப்பான். வீட்டில் இருக்கிற மனைவி கணவனுக்கு எப்போ தீபாவளி போனஸ் வரும், பணம் நம்ம கைக்கு வருவே, அவன் அந்த நாளை எண்ணிட்டு இருப்பான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்துக்காக நாட்களை எண்ணிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் ஐயப்ப பக்தர்கள் எப்போ கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி வரும், எப்போ மாலையை போடுவோம், நம்ம நாளை எண்ணிட்டு இருக்கோம். எத்தனையோ பண்டிகைகள் வருது, தீபாவளி வருது, பொங்கல் வருது, தமிழ் புது வருஷம் வருது, எத்தனையோ சிவராத்திரி வருது, எத்தனையோ பண்டிகைகள் வந்தாலும் ஐயப்ப பக்தர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி வந்துருது அப்படின்னாலே நமக்கு எப்போ மாலை போடுவோம், எப்போ பகவானோட வசிப்போம், எப்போ ஐயப்பனுடைய நினைவுடைய இருப்போங்கிற அந்த நாளை எண்ணி நம்ம காத்திருப்போம். ஏன்னா எத்தனையோ தெய்வங்கள் நம்முடைய இந்து தர்மத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் அத்தனை பேருக்கும் பிடித்திருக்கக்கூடிய ஒரு தெய்வமாக விளங்குபவர் ஐயப்ப சாமி. இதில் இன்னொரு பெரிய விசேஷம் அப்படின்னா, சபரிமலைக்கு போனவர்களுக்கும் சபரிமலைக்கு போகாதவர்களுக்கும் கூட ஐயப்ப சாமின்னா ரொம்ப பிடிக்கும். இங்கே இருக்கக்கூடிய இத்தனை பேர் ஜனங்கள் நம்ம இருக்கோம், இது எல்லாரும் சபரிமலை போயிருக்காங்களான்னா இல்லை. ஆனால் சபரிமலைக்கு போகாதவங்களுக்கும் ஐயப்பன் அப்படின்னா சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் ஏற்படுது, மனசுக்குள்ள ஒரு ஆனந்த உணர்வு ஏற்படுது. அப்படி அத்தனை பேரையும் தன்பால் இருக்கக்கூடிய ஒரு தெய்வமாக, கலியுக வரதனாக, கண்டெண்ட தெய்வமாக விளங்கக்கூடிய ஒரு தெய்வம் ஐயப்பன்.
இன்னைக்கு நம்ம 2 நாள் தான் ஆச்சு நடந்து வந்து கார்த்திகை மாதம் முதல் தேதி ஆரம்பிச்சு அன்னைக்கு மகரவிளக்கு எப்படி கூட்டம் இருக்கோ அந்த கூட்டம் வந்து சபரிமலை. பொதுவாக நடந்து வந்து கார்த்திகை மாதத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் ஜாஸ்தியாகி ஜனவரிக்கு மேலே கூட்டம் வந்து மகர ஜோதி சமயத்தில் அவ்வளோ கூட்டம் இருக்கும். இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா நடந்து வந்து 2 நாளில் மகரவிளக்கோட கூட்டம் இருக்கு. போன மாதம் இந்த கார்த்திகை மாதம் விட்டுருங்க, அக்டோபர் மாதம் 65,000 பேர் வந்திருக்காங்க ஒரு நாளைக்கு. அப்போ அந்த ஐயப்பனுடைய அந்த ஈர்ப்பு, அந்த ஐயப்பனுடைய ஆகர்ஷணம், பக்தர்கள் பேர் நம்ம அவங்க மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் ஜாஸ்தியாகிட்டே போகுது. நம்மோடு வசிக்கிறான் அப்படிங்கிறத நம்ம உணரணும். அதான் இந்த யாத்திரையுடைய விசேஷம். சும்மா எல்லாரும் சபரிமலைக்கு போறான் நானும் போயிட்டு வரேங்கிறது இல்லை விஷயம். சபரிமலை கோவில் பல வகையில தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயம். ஐயப்பனுடைய வழிபாடு அப்படிங்கிறது பல வகையில தனிச்சிறப்பு கொண்டதாக இருக்கு. எத்தனையோ தெய்வங்கள் இருக்கு, எந்த தெய்வத்தையும் குறைவா சொல்றேன். அவரவர்களுக்கு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கு. நம்முடைய இந்து தர்மத்தில் மட்டும்தான் எத்தனை வகையான தெய்வங்கள் இருந்தாலும் அவரவர்கள் மனசுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி இறைவனை வழிபடக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருக்கு. இல்லை சாமி எனக்கு அதெல்லாம் பண்ண வராது, எனக்கு சர்வீஸ் பண்ணணும் போய் பக்தர்களுக்கு, மக்கள் தொண்டை மகேசன் தொண்டு மக்களுக்கு சர்வீஸ் பண்ணி நான் பக்தி செலுத்துறேன் அப்படியும் பண்ணலாம். வரக்கூடிய பக்தர்கள் எனக்கு அன்னதானம் பண்ணுறது பிடிக்கும் சாமி அப்படியும் பண்ணலாம். எந்த மார்க்கத்தை எடுத்துக்கொண்டாலும் இறைவனுடைய திருவடியை அடைவதற்கு எது நம்முடைய மனது உகந்ததாக இருக்கோ அந்த வழியில போய் இறைவனை வழிபடுங்கிற மார்க்க சுதந்திரத்தை கொடுத்துருக்கக்கூடிய ஒரே மதம் நம்முடைய மதம் மட்டும்தான். ஏன் தெரியுமா? நம்முடைய மனித மனம் ஒன்று போல இல்லை, அதை நம்ம ஒத்துக்கணும். இவ்வளவு பேர் இருக்கோம், நீங்க ஒரு 300, 350 பேர், 500 பேர் இருக்கோம்னு வச்சுக்கோங்க. 500 பேருடைய மனது 501 விதமாக தான் இருக்கு. ஒரு தாய்மார்கள் இருக்காங்க, நீங்க காலையில் எழுந்திரிச்சு கேட்குறீங்க, நீ காத்தால என்ன சாப்பாடு பண்ணலான்னு கேட்டீங்கன்னா வீட்டில் 4 பேர் இருந்தால் 5 ஐட்டம் சொல்கிறோம். உண்டா இல்லையா? ஒரு சாப்பிட்ற விஷயத்துல கூட நம்மளுடைய மனசு ஒன்று போல இல்லை. ஒரே குடும்பம் தான், ஒரே வயிற்றுல பிறந்த அண்ணா தம்பிகள் தான், எல்லாரும் ஒன்றா இருக்கும். ஆனால் நம்ம ஒருத்தர் இட்லியா அப்படிங்கிறான், ஒருத்தர் இட்லியே பண்ணுங்கிறான். சாப்பிட்றதுல கூட நம்மளுடைய மனசு ஒன்று போல இல்லை. அப்படி எல்லாரும் ஒரே மாதிரி பண்ணுறது எப்படி பண்ண முடியும்? அப்போ நம்முடைய மனது எந்த வகையில இறைவனை நாடுகிறதோ அந்த வகையில பக்தி பண்ணக்கூடிய சுதந்திரத்தை கொடுத்திருக்கக்கூடிய ஒரே மதம் நம்முடைய மதம். எவரையும் யாரையும் நம்ம குறைவா சொல்லல. அதெல்லாம் சின்ன சின்ன பள்ளிக்கூடம், அதனால ஒரே ஒரு ஆசிரியர் இருக்கார். நம்மளது பெரிய பல்கலைக்கழகம், அதனால நிறைய ஆசிரியர்கள், நிறைய டீச்சர்கள், ஹெச்ஆர்டி இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வைத்து கட்டாயம் வழிபட வேண்டும். நம்முடைய மனது அதுக்காக இஷ்ட தெய்வத்தை குறைவா சொல்லணும்னு அவசியம் இல்லை. எனக்கு எங்க மாமா ரொம்ப பிடிக்கும், இன்னொருத்தருக்கு சித்தப்பா ரொம்ப பிடிக்கும், இன்னொருத்தருக்கு பெரியப்பா. ஆனால் அப்பா அம்மா தான். அதனால எந்த தெய்வத்தையும் நம்ம குறைவா மதிக்கவே சொல்லலாம். ஆனாலும் அவரவர்கள் ஒரு இஷ்ட தெய்வத்தை வைத்து வழிபட வேண்டும். அப்படி ஒன்றை இப்படி தன்மையப்படுன்னு சொல்றாங்க. அப்படி அவரவர்கள் ஒரு இஷ்ட தெய்வத்தை வழிபடும் போது நமக்கு ஒரு துன்பம் நேர்கையில், ஒரு ஆபத்து நேர்கையில் தெய்வம் கூட வந்து காப்பாற்றும். ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் அதை வச்சுக்கணும். அப்படி அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தியாக பலருக்கும் விஷயமாக இருக்க விளக்கக்கூடியவன் கலியுகவரதனான ஐயப்பன். அது என்ன கலியுகவரதன் அப்படின்னு பேருன்னு பார்த்தோம்னா, இந்த நம்ம இருக்கக்கூடிய யுகத்துக்கு கலியுகம்னு பேர். 4 யுகங்கள் நம்முடைய தர்மத்தை சொல்லியிருக்கு. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்னு 4 யுகம். இந்த முதல் யுகம் எப்படி இருந்தது அப்படின்னா முழுக்க தர்மமே வடிவா இருந்தது. சத்தியம் மட்டும்தான் இருக்கும், பொய் கிடையாது. ஜனங்கள் அத்தனை கடவுளை நேரம் பார்க்கலாம், இறைவன் நேரம் நம்மோடு நடமாடுவான். மனதுக்குள்ள இறைவனை பார்க்கணும்னு நினைச்சா பார்த்துட முடியும். அப்படி தர்மம் மட்டுமே இருந்த யுகம் முதல் யுகம். அடுத்த யுகம் வந்தது, 2வது யுகம் வந்தது. இந்த 2வது யுகத்தில் என்ன நடக்குது அப்படின்னா தர்மம் ஒரு பங்கு குறைந்து அதர்மத்துக்கு ஒரு பங்கும் தர்மத்துக்கு 3 பங்குமும் ஆயிடுது 2வது யுகத்தில். அந்த 2வது யுகம் ஏற்படும் போது விசேஷமான யஜ்யங்களும் யாகங்களும் ஆராதனைகளும் செய்தால் மட்டும்தான் இறைவனை பார்க்க முடியுங்கிற நிலைமை வந்துருக்கு. 3வது யுகம் வந்தது, சரி பாதி ஆச்சு, தர்மம் பாதி அதர்மம் பாதி ஆயிடுது. இப்போ விசேஷமான கடும் தவம் ஏற்றினால்தான் இறைவனை பார்க்க முடியுங்கிற நிலைமை வந்துருக்கு. இப்போ இருக்கக்கூடிய 4வது யுகமான கலியுகம் வந்தது, அதர்மத்துக்கு 3 பங்கும் தர்மத்துக்கு 1 பங்கும் வந்துருது. அந்த யார் தான் நம்ம இருக்கோம், நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம விருப்பப்பட்டு பிறக்கலையே, ஆனால் இந்த யுகத்தில் நம்ம பிறந்திருக்கோம். ஆனாலும் இந்த யுகத்தில்
பக்தியின் மூலமாக இறைவனை உணர முடியுங்கிற ஒரு மகத்தான வாய்ப்பை பெரியவர்கள் நமக்கு உருவாக்கி கொடுத்தாரு. ஏன்னா இந்த யுகம் எப்படி இருக்கு அப்படின்னா, நமக்கு எது சரி எது தவறு நமக்கே தெரியல. நம்ம செய்யக்கூடிய செயல் தர்ம வழியில போகுதா அதர்ம வழியில போகுதாங்கிற தெளிவு நமக்கே இல்லை. நம்ம வாட்டி பண்ணிட்டு இருக்கோம். கோயிலுக்கு போறோம், ஏன் போறோம் எதுக்கு போறோம்னு தெரியாம கோயிலுக்கு போறோம். இந்த நிறைய பேர் நவக்கிரக கோயிலுக்கு போவோம் பார்த்தீங்களா, கும்பகோணம் பக்கத்துல. இது பல பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா 9 கோவிலும் சிவாலயம். இது 9ம் சிவாலயம். இப்போ என்ன சொல்றான், அன்னைக்கு டிவியில் பார்த்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க, திருநள்ளாறு சனீஸ்வரன் ஆலயத்தில் அப்படிங்கிறான். திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில் இல்லைங்க, தர்பாரண்யேஸ்வரங்கிற சிவாலயம். அந்த ஒரு சன்னதியாக சனீஸ்வரனுடைய சன்னதி இருக்கே ஒழிஞ்சு இப்போ கோயில் எதுக்கு போறோம்னே தெரியல. கோயில பல பேர் எதுக்கு போறோம்னா பரிகாரத்துக்கு தான் போறோம், இறைவனை வழிபடுவதற்காக போறதில்லை. இந்த கோயிலுக்கு போல இறைவனிடத்தில் கூட ஒரு வியாபாரத்தை எதிர்பார்க்கக்கூடிய புத்தி நமக்கு ஏற்பட்டு போயிடுது. இந்த கலியுகத்தில் கோயிலுக்கு போனால் எனக்கு என்ன கிடைக்கும், அது இந்த யுகத்துடைய விசேஷம். இப்போ இந்த யுகம் அப்படிப்பட்ட யுகமாக இருக்கு. எது நல்லது எது கெட்டதுன்னு நமக்கு தெரியல. எவன் உண்மையை பேசுகிறானோ அவனுக்கு பிழைக்க தெரியாதவன்கிற பேர் வரும். எவன் சத்தியம் பேசி நேர்மையா இருக்கானோ அவனுக்கு பிழைக்க தெரியாதவனுக்கு பேரு. எவன் வாய் சாமர்த்தியத்தோட பேசுறானோ அவன் அவன் பெரிய ஆளுங்க அப்படிங்கிறான். எவன் போய் ஏமாற்று வேலையெல்லாம் பண்ணி அவன் நல்லா சம்பாதிச்சிட்டாருங்க அப்படிங்கிறான். எவன் சத்தியம் பேசுறானோ அவனுக்கு மதிப்பு இருக்காது, அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க அப்படிங்கிறான். பெற்ற தாய் தகப்பனாரை விட்டு விட்டு விரட்டக்கூடிய காலம் ஏற்படும். சொந்த ரத்தத்தில் பிறந்த சகோதரர்கள் ஒருத்தர் அடித்துட்டு கோர்ட்டில் கேஸ் போடக்கூடிய காலம் வரும். தெய்வமாக வணங்கக்கூடிய பசுமாட்டை வெட்டி கொல்லக்கூடிய ஒரு காலம் ஏற்படும். துறவிகள் கூட அவருடைய மதிப்பை இழக்கக்கூடிய ஒரு காலம் ஏற்பட்டு போயிடும். புண்ணிய நதிகள் எல்லாம் புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் வற்றி போகக்கூடிய காலம் ஆகிடும். இதெல்லாம் நான் சொல்லலை, புராணத்தில் எழுதி வச்சிருக்காங்க. இப்படித்தான் இருக்கும் இந்த காலம். கேள்விப்படாத காரியங்கள் எல்லாம் மனிதர்களை பாதிக்கும். இந்த கலியுகத்துடைய விசேஷம். எவன் பொய்யும் ஏமாற்று வேலையும் பண்றானோ அவனுக்கு தான் காலமாக இருக்கும். மக்களை ஆள வேண்டிய அரசுகளே மக்களை வஞ்சிக்கக்கூடிய காலமாக மாறும். இதெல்லாம் நடந்ததுதான், நீ எல்லாமே நடந்துச்சு. இந்த இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்கிறோமே, இந்த கலியுகத்தில் வாழக்கூடிய மக்களை கடை தேற்றுவதற்காக பகவான் எடுத்துக்கொண்ட அவதாரம் தான் தர்மசாஸ்தாவான ஐயப்பனுடைய அவதாரம். சாஸ்தாவுடைய சரித்திரம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, முதல் யுகத்தில் தொடங்குறது. நம்ம சொன்ன 4 யுகம் சொன்னேனே, அதில் முதல் யுகத்தில் துவங்கக்கூடிய சரித்திரம். திருப்பார்கடலை கடையக்கூடிய காலம். திருப்பார்கடலை கடையக்கூடிய காலம் இந்த சரித்திரத்தை எடுத்து பார்க்கும்போது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக தேவேந்திரன் வெற்றி அடைந்த ஒரு ஆணவத்தில் யானை மேலே ஏறிவான். இதெல்லாம் இந்த கதைகளெல்லாம் கேட்குறோம். நிறைய கதைகளை கேட்கும்போது வெறும் கதைகளோடு விட்டுறக்கூடாது. கதைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவங்களை நம்ம மனசுக்குள்ள வாங்கணும். அதுதான் இதெல்லாம் சொல்றது. சும்மா கதையை கேட்டு சாமி ரொம்பலாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்புறம் தத்துவத்தை எடுக்கிறேன்னா பிரயோஜனம். எல்லோரையும் வென்று விட்டோங்கிற ஆணவம் மனுஷனுக்கு முதல் எதிரி எது? இந்த ஆணவம் தான். நான் அப்படிங்கிற உணர்வு ஏற்பட்டு போயிடுது அப்படின்னா இறைவன் நம்ம விட்டு விலகி போயிடும். அந்த ஆணவத்தினால அவன் என்ன பண்றான்னா, தேவேந்திரன் ஆணவம் யானை மேலே ஏறி வரும்போது அவரை வாழ்த்துவதற்காக ஒரு முனிவர் வர்றார். அம்பிகையுடைய பிரசாதமாக இருக்கக்கூடிய இந்த மாலையை கொண்டு வந்து கொடுக்குறார். இறைவனுடைய பிரசாதத்தை எப்படி வாங்கிக்கணும்? அந்த இறைவனே அந்த பிரசாதத்தில் உறைவதாக நினைத்து நம்ம வாங்கிக்கணும். எழுந்து நின்று மரியாதையோட அந்த இறைவனுடைய பிரசாதம் வந்து இறைவன் உடைய அருள் அதில் நிறைந்திருக்குங்கிறத உணர்ந்து வாங்கணும். நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? சபரிமலை போயிட்டு வரும்போது ஆஃபீஸ் சொல்லி விட்டுருவாங்க, அரவணை பாயசம் வாங்கிட்டு வரணும், டின்னு தான் வாங்கிட்டு வரணும். சபரிமலை கோயிலில் சாமி மறக்காம அரவணை பாயசம் வாங்கிட்டு வாங்க, நம்ம டின்னு தான் வாங்கிட்டு வரோம். வாங்கிட்டு வந்து ஆஃபீஸ் எல்லாரும் கொடுக்குறான். எப்படி கொடுக்குறான்? ஷூக்காரை போட்டு அவன் வாங்கிக்கிறான் சாமி பிரசாதத்தை. ஷூக்காரோட பிரசாதத்தை வாங்கி அந்த ஷூக்காரோடைய பிரசாதத்துக்கு என்ன இருந்தாலும் பழைய டேஸ்ட் வரல கமெண்ட் வேறு. இப்போ இறைவனுடைய பிரசாதத்துக்கு எப்படி மதிப்பு கொடுக்கணுங்கிறது போது நமக்கு தெரியும். இறைவன் வேறு, அவருடைய திருவுருள் பிரசாதம் வேறு கிடையாது. இங்க அந்த அம்பிகையுடைய பிரசாதமாக இருக்கக்கூடிய அந்த மாலையை அவன் அலட்சியமாக வாங்கி
அப்படி வைக்கிற அந்த யானை தலை மேலே கீழே விழுது. இந்த யானை தன்னுடைய காலால் அதை போட்டு மிதிக்கிறது. இதை பார்த்த உடனே அந்த முனிவருக்கு சொல்ல முடியாத கோபம் ஏற்படுறது. ஏன்னா நான் நிறைவனுடைய பிரசாதத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கேன், அதை மதிக்க உனக்கு தெரியலையே, இப்போ உன்னுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி போகட்டும் அப்படிங்கிற சாபத்தை கொடுக்குறேன். நம்ம எப்பவுமே நம்ம ஊரோட பழமொழி சொல்லுவாங்க, கண்ணு கட்டப்புறம் தான் சூரிய நமஸ்காரம். அதுக்கப்புறம் தான் ஐயோ கஷ்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கடவுளை நினைக்கணும். இப்போ நம்ம ஊர்லேயே வாங்க, ரொம்ப நாளாக கோயில் பக்கம் காணோம்னா என்ன அர்த்தம்? வீட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில பேர் ஏதாவது பிரச்சனை வந்தால் தான் கோயிலுக்கு வரணும்னு வச்சிருக்கோம். நம்ம ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துடும், அப்போ தான் ஒன்று ஜோசிக்காரன் போய் பார்ப்போம். அவர் சொல்லுவார், நேரம் நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்க, ஊரில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் பிரதோஷத்துக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க. அப்போ தான் நமக்கு ஞாபகமே வரும், ஊரில் ஒரு சிவன் கோயில் இருக்கு. அப்படி பண்ணுவதுக்கு பக்தி இல்லை. நம்ம கஷ்டம் வரும்போது மட்டும்தான் நமக்கு நம்ம பண்ணுற தவறுகளெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும். இங்கே தேவர்களும் அது போல நம்ம ஆணவத்தினால தவறு செஞ்சிட்டோம். நம்முடைய செயல்னால நம்மளுடைய செல்வ வளமெல்லாம் இழந்து போச்சு, ஐஸ்வர்யம் எல்லாம் போயிடுது, கஷ்டம் வந்துடுது, உடலில் உள்ள சக்தி போயிடுது. நீங்க என்ன செய்வதுன்னு சொல்லி கேட்டபோது திருப்பார்கடலை கடையும். திருப்பார்கடலை கடையும் போது பல அபூர்வமான வஸ்துக்கள் வரும். இந்த கிடைக்கக்கூடிய அபூர்வமான வஸ்துக்களுக்கு அப்புறமா அமிர்தம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வரும். அதை உண்ணும் போது உங்களுக்கு சாகாத நிலைமை ஏற்படும் அப்படிங்கிற ஒரு வரம் அவர்களுக்கு கிடைக்கிறது. அதனால இப்போ என்னன்னா, ஏற்கனவே உடம்புல சக்தி இல்லை, இதில் எப்படி போய் பார்க்கடலை கடையிறது அப்படின்னு சொல்லி தங்களுக்கு விரோதிகளாக இருந்தாலும் பரவாயில்ல, அசுரனுடைய உதவியும் தேவைப்படும் சொல்லி அரக்கர்களை போய் நாடி நம்ம 2 பேருமா சேர்ந்து பார்க்கடலை கடையலாம்னு சொல்லி அவங்க கடையிறாங்க. மந்தர் மலைன்னு சொல்லக்கூடிய அந்த மலை தான் மத்தாக இருக்கு. நீ பல பேர் மத்துன்னா என்னன்னே தெரியல. வீட்டில் தயிர் கடையில் தான் பாதி பேருக்கு இந்த ஊர்லேயே பண்ணுறாங்களா தெரியல. கிராமங்களில் இருக்கும்னு நினைக்கிறேன், டவுன்லலாம் போயிடுச்சு. இப்போ பால் தயிரெல்லாம் பாக்கெட்டு தான். அந்த எப்படி வீட்டில் தயிரை கடைவோமோ அதுபோல அந்த பால் கடலையே கடையிறாங்க. இந்த பால் கடலை கடைவதற்கு நான் வீட்டில் இருக்கிற பானை எடுத்து பானை இது மட்டும் மத்து போதும். அவ்வளவு பெரிய கடலை கடையணும்னா அதுக்கு மந்திர மலைன்னு சொல்லக்கூடிய மலையே மத்தாக இருக்கு. வாசுகின்னு சொல்லக்கூடிய பாம்பு இருக்கு, சிவபெருமானுடைய கழுத்தில் அணிந்திருக்கிறார். அதுபோல அந்த பாம்பை வந்து கயிறாக தாம்பு கயிறாக வைத்து தேவர்கள் ஒரு பக்கமும் அசுரர்கள் ஒரு பக்கமும் போட்டு கடையிறாங்க. பல அபூர்வமான வஸ்துக்கள் எல்லாம் அதுலேருந்து வருது. கௌஸ்துபமணி வருது, ஐராவதம் சொல்லக்கூடிய யானை வருது. இந்த கௌஸ்துபமணியை மகாவிஷ்ணு எடுத்துக்கிறார். வரக்கூடிய ஒரு வஸ்துக்களையும் ஒருத்தர் எடுத்துக்கிறாங்க. ஒவ்வொரு பொருளாக வந்து கடைசியில் என்ன வந்தது? என்ன வந்தது? அமிர்தம் அல்ல, அதுக்கு முன்னாடி ஒன்று வந்தது, ஆலகால விஷம் வந்தது. ஆலகால விஷம் வந்தது. ஏன்னா இந்த பார்க்கடலை கடையும் போது கிளம்பி வந்த விஷம் அது ஒரு ஆழம். இந்த கயத்தை போட்டு இருக்கிறதுனால தாங்க முடியாமல் அந்த பாம்புடைய வாயிலிருந்து ஒரு விஷம் வந்தது, அது ஒரு ஆழம். ரெண்டும் சேர்ந்து ஆலகால விஷமாக மாற்ற யாராலையும் பக்கத்தில் நிற்க முடியல. மகாவிஷ்ணு எப்படி இருந்தாலும் செக்கச்செவையில் இருந்தாலும் இந்த விஷம் வந்த உடனே விஷத்தின் ஜுவாலை மேலே பட்டு அவருடைய உடம்பு நீளமாக மாறி போச்சுன்னு வாரியார் சுவாமிகள் சொல்லுவார். திருமுருக கிருபானந்தாரி அவரை போல சொல்றதுக்கு நீ யாரும் இல்லை. வாரியார் சுவாமி கதை சொல்லும் போது சொல்லுவார், இந்த மாதிரி அந்த ஆறால விஷம் பட்டு மகாவிஷ்ணுடைய உடம்பு நீளமாக மாறித்து அப்படின்னு. அத்தனை பேரும் பயந்து ஓடுகிறார்கள். அப்ப சிவபெருமான் அந்த அத்தனை பேரும் பயந்து ஓடிய அந்த விஷத்தை தான் வாங்கி உண்டு தன்னுடைய கண்டத்தில் நிறுத்தி கொண்டார். இதுக்கு இந்த சரித்திரம் நமக்கு தெரியும். அந்த வேலைதான் பிரதோஷ வேலை. இது முடிகிறது. இந்த கதையோட தத்துவம் என்னன்னு யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம ஒரு நல்ல காரியம் செய்து முயற்சி பண்றோம், வாழ்க்கையில முன்னேறணுங்கிறதுக்காக கடும் முயற்சி எடுத்து செய்யும் போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் ஏற்படும். பணம் வரும், பதவி வரும், வசதிகள் வரும், வாய்ப்புகள் வரும். இதெல்லாம் தான் இந்த பார்க்கடல இருந்து வந்திருக்கக்கூடிய அபூர்வமான வஸ்துக்கள்.
அதுக்கப்புறம் வந்து ஆளான விஷயம் என்னது, நான்கிற ஆணவம். கொஞ்சம் ஏறணும்னா என்ன ஆயிடுது, நான் அப்படிங்கிற எண்ணம் வந்துடுது. சபரிமலைக்கு போகும்போதே ஒரு வருஷமும் ஒரு படிகளையும் நம்ம போகிறோம். 18 படிகளையும் கடந்து போகும்போது ஒவ்வொரு வருடம் ஆக 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 என்ன ஆகணும் அப்படின்னா, நம்ம கிட்ட இருந்திருக்கக்கூடிய ஒரு தீய எண்ணமும் நம்மளை விட்டு விலகணும். 18 மலை முடித்தவர்களை குருசாமின்னு கூப்பிடுறோம் நம்ம. ஏன் நம்ம சபரிமலை யாத்திரையில 18 மலை முடித்தவர்களை குருசாமின்னு கூப்பிடுறோம்னு யோசிச்சு பார்த்தோம்னா, ஒவ்வொரு வருடமும் அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமான தீய எண்ணங்கள் நீங்கி 18 வருடம் முடியும் போது அத்தனை தீய எண்ணங்களை நீங்கி ஒரு புதிய மனிதராக மாறி இருப்பார். இதுதான் 18 மலைக்கு முடித்தவர்களை குருசாமியாக அழைப்பதற்கான தத்துவம். பல நேரங்கள் என்ன ஆயிடுது அப்படின்னா, நமக்கு ஒவ்வொரு வருடம் போக 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 நம்ம கிட்ட இருந்து கெட்ட குணங்கள் நீக்கிறதுக்கு பதிலா ஒவ்வொரு வருடம் சபரிமலை யாத்திரை ஆக ஆக நமக்கு கொம்பு குறைச்சிருக்கு. சபரிமலை யாத்திரை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை நீக்குவதற்காக. நீங்க சபரிமலை போறதுக்கு முன்னாடி இப்ப குருசாமி இருக்காரு, அவங்கெல்லாம் கேட்டு பாருங்க. முதல்ல எங்க போவாங்க, இங்கிருந்து நேரா எரிமேலி போகணும். எரிமேலி போய் தான் சபரிமலை யாத்திரையை மேற்கொள்ளணும். இந்த எரிமேலி போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பேட்டை சொல்லணும். எதுக்காக பேட்டை சொல்றோம் அப்படின்னா, நான்கிற இந்த ஆணவத்தை நீக்குவதற்காக தான். சபரிமலை யாத்திரையோட ஐயப்ப தத்துவம் தான் எனக்கு கொடுத்துருக்க டைட்டில். இன்னைக்கு ஐயப்ப யாத்திரையில் உள்ள சபரிமலை யாத்திரையோட தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சும்மா எல்லாரும் மாற மாட்டாங்க, நானும் போறேன், எல்லாரும் சபரிமலை போயிட்டு வந்து நானும் போயிட்டு வந்தேங்கிறது இல்லை. அந்த தத்துவத்தை நம்ம உணர்ந்துக்கணும். பேட்டை சொல்வது எதற்கு, நான்கிற ஆணவத்தை. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் கலர் பூசி எல்லாரும் ஒரு துண்டை கட்டிட்டு தெருவில் இறங்கி ஆடிட்டு வரும். நம்ம யாராவது வந்து உங்களுக்கு வந்து, சாமி நான் வந்து ஒரு 1 லட்ச ரூபா தாங்க, நீங்கள் அவினாசி ரோட்டில் ஒரு துண்டை கட்டி டான்ஸ் ஆடுறதுன்னு நம்ம ஆடுவோமா? அங்கே ஆடுவோம். சரி, அங்கே பேட்டை சொல்கிறது தான் சொல்கிறோம். காத்தால் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு, 7லேருந்து 8 மணி வரைக்கும் இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்களுக்கு, 9லேருந்து 10 மணி வரைக்கும் ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்களுக்கு, 10லேருந்து 11 மணி வரைக்கும் டாக்டருக்கு, இப்படியே தான் போட்டிருக்காங்க. கிடையாது. ஏழை பணக்கார வித்தியாசம் கிடையாது, ஜாதி மத வித்தியாசம் கிடையாது. அத்தனை பேரும் ஒன்றா அங்கே பேட்டை சொல்கிறோங்க. எதுக்காக அப்படின்னா, நான் கிடையாது, நான் ஒருத்தரே இல்லைங்க. அதுக்கு நம்ம அடையாளத்தை துறப்பதற்காக, அடையாளத்தை இல்லாமல் போவதற்காக தான் நம்ம முந்தைய கலர் பூசணும். அப்போ சொல்லும் பேட்டை சொல்லும் போது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டு பாருங்க. மலைக்கு போகிற சாமிமார்கிட்ட சொல்லுவான், சுவாமி திண்டகத்துவம், ஐயப்பன் திண்டகத்துவம். அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்க பெரியவர்கள் சொன்ன அர்த்தம் என்ன அப்படின்னா, திண்டகத்துவம் தான் பாட்டு பாடணும்னு நினைக்கிறோம். மலையாளத்தில் சுவாமி எந்த அகத்தும், ஐயப்பன் எந்த அகத்தும், சுவாமி நின்ற அகத்தும், ஐயப்பன் நின்ற அகத்தும். நின்ற அகத்தும் அப்படின்னா உனக்குள்ளேயும் அதே ஐயப்பன் தான் இருக்கார், எனக்குள்ளேயும் அதே ஐயப்பன் தான் இருக்கார். எந்த அகத்தும் நின்ற அகத்தும், உனக்குள்ள இருக்கிற அதே தெய்வம் தான் எனக்குள்ளேயும் இருக்கு, எனக்குள்ள இருக்கிற அதே தெய்வம் தான் உனக்குள்ளேயும் இருக்கு. பேட்டர் சொல்வதோடைய தத்துவம் அதுதான். என்ன தத்துவம், எல்லாருக்குள்ளேயும் அதே இறை சக்தி தான், அதே ஐயப்பன் தான். அத்தனை பேரும் சும்மா நம்ம மாலை போட்டுருக்கோம், ரமேஷ் சாமி சுரேஷ் சாமி கூப்பிடுறது இல்லை விஷயம். அதை உணர ஆரம்பிக்கணும். வாய் வார்த்தை நான் எப்பயுமே சொல்றது என்ன அப்படின்னா, மாலை போட்டுக்கும் போது உடனே எல்லாரும் மாலை போட்டவங்க எல்லாம் சாமி சாமி நம்ம கூப்பிடுறோம். பல பேர் யோசிச்சு பார்த்தோம்னா எல்லாரும் கூட மதிக்கணுங்கிறதுக்காகவே மாலை போடுறவங்களா இருக்கான். இது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மாலை அணிந்திருக்கக்கூடிய ஒருத்தரை ஐயப்பனோட பிரதிநிதியாக எல்லாரும் பார்க்கறாங்க. மாலை அணிந்திருக்கிற ஒருத்தரை ஐயப்பனோட பிரதிநிதியாக பார்க்கறான். ஆனா மாலை அணிந்திருப்பவர் எப்படி பார்க்கணும் தெரியுமா? மாலை அணிந்திருப்பவரையும் மாலை அணியாதவரையும் ஐயப்பனாக பார்க்கணும். அதுதான் அது ஒரு விஷயம். மாலை போட்டவன் மட்டும் சாமி கிடையாது, மாலை போட்டவருக்கு எல்லாருமே சாமி. ஆண் பெண் மனிதர்கள் மட்டும் இல்லை, ஆடு மாடு கழுத குதிரை கூட ஐயப்பனை பார்க்கணும். அதுதான் ஐயப்பனுடைய தத்துவம். அத்தனை பேரையும் தத்துவமசியும் பகவான் சொல்றாங்க. அந்த தத்துவம் அதுதான். சபரிமலை யாத்திரையுடைய தத்துவம் அதுதான். அத்தனை பேரையும் ஐயப்பனாக பார்க்கக்கூடியதுதான் சபரிமலை யாத்திரையுடைய மிகப்பெரிய தத்துவம். மிச்ச தெய்வங்களுக்கும் ஐயப்பனுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். நம்ம என்ன சொல்றோம், பழனிக்கு போறோம் என்ன சொல்றோம், முருக பக்தர்கள் அப்படிங்கிறோம். சிவன் கோயிலுக்கு போகிறவர்களே சிவபக்தர்கள் அப்படிங்கிறோம். அம்பிகையுடைய ஆலயத்துக்கு செல்பவர்கள் அம்பாள் பக்தர்கள், ராம பக்தர்கள்னு சொல்கிறோம், கிருஷ்ண பக்தர்கள்னு சொல்கிறோம், ஆஞ்சநேய பக்தர்கள்னு சொல்கிறோம். ஆனால் சபரிமலைக்கு போகக்கூடியவர்களை சாமிமார்கள்னு சொல்கிறோம், ஐயப்பன்மார்கள்னு சொல்கிறோம். ஐயப்ப பக்தர்கள்னு சொல்கிறது இல்லை. ஏன்னா அவரை ஐயப்பனுடைய பிரதிநிதியாகவே நம்ம பார்க்குறோம். அதுதான் சபரிமலையில் இருக்கக்கூடிய தத்துவமசின்னு சொல்லக்கூடிய வாக்கியத்துக்கான பொருள். அவன் வேறு தெய்வம் வேறு கிடையாது. அப்போது
அந்த அந்த அளவுக்கு மதிப்பை நமக்கு கொடுக்குறாங்களே, அப்போ அந்த மதிப்பை நம்ம காப்பாற்றணும். யாத்திரையுடைய நோக்கம் என்னங்கிறது தெரியணும் இல்லையா? எல்லாரும் திருவள்ளுவருக்கு போகிறோம், நானும் போகிறேன், எல்லாரும் ஐயப்பனை கும்பிட்றோம், நானும் கும்பிட்றேங்கிறது இல்லை. அத்தனை பேரையும் ஐயப்பனாக பார்ப்பது தான் இந்த நோக்கம், இந்த விரதத்துடைய நோக்கம். அப்போ இந்த நான்கிற அந்த ஆணவ உணர்வு நம்மளை விட்டு நீங்கி போயிடணும். இதுதான் சபரிமலை. இன்னைக்கு கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி, நேற்று முந்தானத்துக்கு மாலை போட்டுருக்காங்க. எல்லாரும் போட்டாச்சு இல்லையா? எல்லாரும் மாலை போட்டாச்சு, யாத்திரைக்கு தயாராகிட்டாங்க. இப்போ மாலை போட்ட அத்தனை பேரும் சாமிமார்களாக பார்க்குறாங்க, வயசு வித்தியாசம் பார்க்காம காலில் விடுறாங்க. பொதுவாக நம்மளை விட குறைவான வயசு இருக்கிறவங்க காலில் விழுந்தால் நம்முடைய புண்ணியம் அவங்களுக்கு போயிடும், அவங்களுடைய பாவம் நமக்கு வரும். ஆனால் மாலை போட்டிருக்கும் போது ஒரு 5 வயசு குழந்தை மாலை போட்டிருந்தா கூட வயசு வித்தியாசமாக எல்லாரும் அவங்க காலில் விடுறாங்க. ஒரு 80 வயசு பெரியவர் வந்து அந்த குழந்தை காலில் விடுறாங்க. இந்த நமஸ்காரம் காலில் விழுந்து வழங்குவது நமக்கா? நம்ம காலில் வந்து எல்லாரும் விடுறாங்க அப்படின்னு நினைச்சோமா? நம்ம ஏமாந்து விடுவோமா? நமஸ்காரம் நமக்கு கிடையாது, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஐயப்பனுக்கு. அதை நம்ம உணரணும். ஏன்னா ஒரு மாலை வாங்கி போட்டு வரோம், எல்லாரும் போட்டுருக்காங்க மாலை. இப்போ கோயில்களில் கிடைக்குது, ஐயப்பன் ஒரு கார்த்திகை மாதம் மாலை கிடைக்குது. மாலைக்கு என்ன விலை? ஒரு துளசி மணி மாலை இப்போ வாங்கினா என்ன விலை இருக்கும்? 40 ரூபா இருக்குமா? 50 ரூபா இருக்குமா? ரைட். இந்த மாலைக்கு விலை 50 ரூபா. இந்த மாலை போட்டுருக்க நமக்கு மாலைக்காவது 50 ரூபா விலை இருக்குங்க. இந்த மாலை போட்டுருக்க நமக்கு 5 பைசா கூட விலை கிடையாது. சத்தியமா சொல்றேன், மாலைக்கு இருக்கிற அந்த 50 ரூபா மதிப்பு கூட நமக்கு கிடையாது. என்ன சாமி சொல்றீங்க? கையில் இப்படி எல்லாம் மோதிரம்லாம் போட்டுட்டு மதிப்பு இல்லைங்கிறீங்க. எல்லாத்தையும் உருவிடுவான் ஒரு நாளைக்கு. ஞாபகம் இருக்கா? கடைசியில் ஒரு நாள் யாத்திரை போவோம் தெரியுமா? கிளம்பி போவோம்ல, அன்னைக்கு எல்லாத்தையும் உருவி எடுத்துட்டு தான் அனுப்புவான். ஆசை ஆசையாக போட்டிருக்கேன், நான் வயது மோதிரம் போட்டிருக்கேன், சொல்றேன் பெருமையா, நவரத்ன மோதிரம் போட்டிருக்கேங்கிறான். வீட்டில் இருக்கிற மனைவியே சொல்லுவான், அப்பா ஞாபகமாக இருக்கு, எடுத்து வச்சுக்கோமா. அன்னைக்கு நமக்கு பேர் வேற, அன்னைக்கு எந்த மதிப்பும் கிடையாது நமக்கு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கோம், சும்மா நடந்து போயிட்டு இருக்கோம். திடீர்னு பயங்கர மழை, பயங்கரமான மழை வருது. நேற்றுக்கு தான் பேட்டா ஷோரூம் வந்து 1000 ரூபா வந்து செருப்பு வாங்கிருக்கோம். இந்த ரோட்டில் வந்து மெட்ராஸ் வந்த மாதிரி இது வரைக்கும் தண்ணி, கால் இங்கே வச்சா அங்கே போகுது, இன்னும் சேருது அதிகமாக இருக்கு, நடக்க முடியல. இப்போ பார்க்க முடியாது, புது செருப்பு வீணாக போயிடும். போகிற வழி ஒரு நண்பருடைய வீடு இருக்கு, காலிம்பில் அடிக்கும். சந்தோஷம் சாமி வாங்க, என்ன விவாதம் வந்திருக்கீங்க, ரொம்ப மழையாக இருக்குது, நடந்து போக முடியல, செருப்பு அழுக்குது, இந்த செருப்பு இங்கே இருக்கட்டும், மழை நினைச்சா வீணாக போயிடும், இங்கே இருக்கட்டும், நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன், அதுக்கே வச்சுட்டு போங்க சொல்கிறாரா? இப்போ சொன்ன நம்ம விதிவசத்தினால நம்முடைய காலம் முடிஞ்சு போயிடுச்சு. திடீர்னு நம்ம இறந்து போயிட்டோம். நம்மளை கூட்டிகிட்டு போகும்போது கடைசி இறுதி ஊர்வலம் நடக்குது, இதே மாதிரி மழை பெய்யுது, இதே மாதிரி கொண்டு போக முடியல. அதே நண்பர் வீட்டு போய் அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க, 40 வருஷம் ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் ராத்திரி ஒரு வேளை அவருக்கு வச்சுக்கங்க, நாளைக்கு வந்து எடுத்து போகிறதுல விடுவாங்க. அப்போது ஒரு செருப்புக்கு இருக்கும் மதிப்பு கூட மனித உடலுக்கு கிடையாது. ஆனால் நம்ம காலையில் எல்லாரும் விடலாம். இந்த மாலைக்கு விலை 50 ரூபா, இந்த மனித உடலுக்கு 5 பைசா கூட மதிப்பு இல்லை. அப்படிப்பட்ட நம்ம கழுத்துல இந்த மாலை விழுந்திருக்குங்கிற ஒரு காரணத்துக்காக அத்தனை பேரும் காலில் விடுறான்னா அவன் நம்முடைய ஐயப்பனாக பார்க்குறான். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம முறைமையான விரதம் இருக்கணும். விரதம் இருந்தால் தான் இந்த நமஸ்காரத்தை வாங்கிக்கக்கூடிய ஒரு தகுதி நமக்கு ஏற்படும். இல்லைன்னு வச்சுங்க, நம்ம பண்ணுற புண்ணியமெல்லாம் அவனுக்கு போயிடும், அவன் பண்ணுற பாவம் நம்ம அக்கௌண்ட்டில் ஏறிடும். அதனால ஏதோ மாலை போட்டுக்கிறதுனாலே நமக்கு எல்லாம் மதிப்பு வந்துச்சு நினைச்சிடாதீங்க. மாலை போட்டாலும் விரதம் ஒழுங்காக இருந்தால் தான் பிரயோஜனப்படும், இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. ஐயப்ப தத்துவமே தான் முழுமையான விரதம் இருக்கணும். பகவான் தான் கேட்கறான். இந்த சபரிமலை கோவிலோட தனி சிறப்பு என்ன தெரியுமா? எத்தனையோ கோயில்கள் நம்முடைய பாரத பூமியில் இருக்கு, கோடான கோடி கோயில்கள் இருக்கு. ஒவ்வொரு கோவிலும் பல ரிஷிகளாலையும் யோகிகளாலையும் தேவர்களாலையும் உருவாக்கப்பட்டது. ஒரு தலப்புராணத்தை போய் பார்க்கணும், பழனியில் போய் பார்க்கணும். போகர் தன்னுடைய கைப்பட உருவாக்கின முருகப்பெருமானுடைய சிலை. திருவண்ணாமலையில் போய் பார்க்கணும். அருணாச்சலேஸ்வரர் சிவபெருமான் தானே ஜோதி வடிவாக நின்ற திருத்தலம். குருவாயூருக்கு போகிறோம், கிருஷ்ணனே தன் கையால் தானே தன்னை பூஜித்துக் கொண்ட விக்கிரகம் குருவாயூர் இருக்கு. கிருஷ்ணன் பூமியில் இருந்தபோது தானே தன்னை பூஜித்துக் கொண்ட விக்கிரகம் குருவாயூரப்பன்.
ஆனா அந்த கோயில்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு சபரிமலை என்ன தெரியுமா? இந்த கோயில்கள் எல்லாமே ஒரு இந்திரனோ அக்னியோ ஏதாவது தேவர்களோ இல்லை அகத்தியரோ இல்லை போகரோ இது போன்ற முனிவர்களோ இறைவனை வழிபட்டு அந்த இறைவனுக்கு கோவிலை அமைக்கணுங்கிற ஆசையில அந்த சிலையாக வடித்து பிரதிஷ்டை செய்து அந்த ஆலயத்தின் நெறிமுறைகளை வகுத்து கொடுத்து வழிபட்டுருக்காங்க. ஆனால் சபரிமலை ஆலயத்தோட சிறப்பு என்ன தெரியுமா? பகவான் பக்தர்கள் பேர் கொண்ட கருணையினால தானே பூலோகத்துக்கு வந்து